நம்மளுடைய ஸ்டூடெண்ட் இந்த ஒரு கொஸ்டின் டவுட் கேட்டிருந்தாங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து. ஸோ இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. ஆண்டு வட்டி கணக்கிடும் முறையில் ரூபாய் 9600 அசலுக்கு 12% வட்டி வீதத்தில் 2 ஆண்டு 4 மாத காலத்திற்கு கிடைக்கும் கூட்டு வட்டி அது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கேயும் வந்து கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. ஆனால் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? கலப்பு பின்னத்தில் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி கலப்பு பின்னத்தில் வேல்யூ கொடுத்ததுங்கன்னா எப்படி நம்ம சால்வ் பண்ணோம்? நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன்ல. ஸோ அந்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இங்கே 2 வருஷம் அப்படி, அதாவது 2 வருஷம் 4 மாதம் அப்படின்னா 4/12 போடுவோம். மாதத்தை இங்கே வருஷமாக மாற்றுவோம். இப்போ இதில் பாருங்கள், 4/12 அப்படிங்கிற போது ரொம்ப சிம்பிளானதான். 2 வருஷத்துக்கு 12%. ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். 2 வருஷத்துக்கு 12%, அதான வருஷத்துக்கு அப்படின்ட்டு. மீதி இருக்கு இந்த 4/12க்கும் பர்சன்டேஜ் நம்ம பார்க்கணும். 4/12க்கு ஈஸியாக நீங்கள் பர்சன்டேஜ் பார்த்துடலாம். 4/12ஓட அவங்க கொடுத்துருக்க 12% நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். அதாவது கேன்சல் ஆகிரும் 12ன்ட்டு 4% இருக்குல்ல. அப்போது அந்த 4/12 4 மாதத்துக்கான வட்டி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 4% தான். இப்படியும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போது ஒரு வருஷத்துக்கு 12%னா ஒரு மாதத்துக்கு 1% தானே. ஓகே, 12 மாதத்துக்கு 12%. அப்போ 4 மாதத்துக்கு 4% தானே. அழகாக நீங்கள் இதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகே, பிரிக்கிறது என்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? எப்பயும் போல் கண்டுபிடிச்சா அதே ட்ரிக்கை தான் யூஸ் பண்ண போகிறோம். எப்படி நான் ட்ரிக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அசல் ஃபஸ்ட்டு முழு வருஷம் 2 வருஷத்துக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். முழு வருஷம் என்ன? இந்த 2 வருஷங்கிறது இருக்குல்ல, இதுக்கு தான் அசல் அமௌண்ட்டு 9600, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 12%, 2 வருஷத்துக்கு. 2 வருஷத்துக்கான ஷார்ட்கட் நம்பர் என்ன சொல்லியிருக்கேன்? 2 டேரெக்டாக கூட்டு வட்டியை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இங்கே 9600ல் 12% என்ன அப்படிங்கிற பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளானதான். நீங்கள் இந்த 2 ஜீரோவை கேன்சல் பண்ணிவிட்டு 96ஐயும் 12ஆலையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். நம்மளுக்கு டேரெக்டாக 12% கிடச்சிரும். ஓகேவா? இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் தான். அப்போ இங்கே 96 இங்கே 12 மல்டிப்ளை பண்ணோம்னா 96 × 10 960. 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 2 12க்கு 2 பேலன்ஸ் 1 9 2 18 1 19. அப்போ இதையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள், 2ன்னு வரும். 9 6 கூட்டினா 15க்கு 5 பேலன்ஸ் 1. அடுத்தது 10 1 11 1152 × 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேண்ணா. அப்போ மல்டிப்ளை பண்ணால் 4. இங்கே 10க்கு 0 பேலன்ஸ் 1 1 2 2 1 3 2 2304. அதுக்கு அடுத்தது என்ன? இந்த 1152ல் இருந்து 12% பார்க்கணும். இதுவும் ரொம்ப சிம்பிளானதான். நீங்கள் 2 அதாவது 1152 நீங்கள் 12ஆலே மல்டிப்ளை பண்ணுங்கள். 12ஆலே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 4 2 10க்கு 0 பேலன்ஸ் 1 1 2 2 1 3 இங்கே 1 2. அதுக்கு அடுத்தது என்ன? 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 5 1 1 அப்படியே போட்டுருமா. இப்போ இங்கே 4 வரும், 2ன்னு வரும், இங்கே 8 வரும், 3 1. ஓகேவா? இப்போது 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சிட்டிங்கன்னா 12, அதாவது 1152ல் 12% கண்டுபிடிச்சிருக்கான வேல்யூ என்ன வருது? 138.24. இதைத்தான் நம்ம 1ஆல் மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணால் 138.24. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ வரும்? 0.24 அப்படியே தான் இருக்கும். இங்கே 8 4 கூட்டினா 12க்கு 2 பேலன்ஸ் 1. இங்கே 4ன்னு வரும். அடுத்தது இங்கேயும் 4ன்னு வரும். இங்கே 2 2442 தான் 2 வருஷத்துக்கான வட்டி. ஓகேவா? ஒருவேளை நம்ம ஸ்டூடெண்ட் வந்து இதோட முடிச்சுட்டு ஆப்ஷன் அது இல்லையே அப்படின்னு யோசிச்சுருப்பாங்க. நம்ம 2 வருஷம் முழு வருஷத்துக்கான வட்டி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் அந்த 4 மாதத்துக்கான வட்டியை நம்ம இன்னும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதோட நம்ம ஆட் பண்ணிடலாம். இதுவும் ரொம்ப சிம்பிளானதான். இந்த 4% எதுலேருந்து பார்க்கணும்? இந்த அசல் வேல்யூ 9600ஐயும் இங்கே கிடச்சிருக்க அந்த 2442.24 ஆட் பண்ண வர அமௌண்ட்டுக்கு தான் நம்ம 4% கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே 0.24 அப்படியே இருக்கும். 2 4 10க்கு 0 பேலன்ஸ் 1 இங்கே 12 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, 12,042ல் தான் நம்ம என்ன பண்ணணும்? 4%, அந்த 4 மாதத்துக்கான பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இதையும் என்ன பண்ணலாம்? நீங்கள் 4ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சுருங்க. அதாவது மொத்தத்துக்கு 4 டிஜிட் நீங்கள் புள்ளி வைக்கிற மாதிரி. ஆல்ரெடி இங்கே பாயிண்டில் ஒரு 2 டிஜிட் இருக்குது. இப்போ 4ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 4 4 16க்கு 6 பேலன்ஸ் 1 4 2 8 1 9. அடுத்தது 2 4
ஓகேங்களா. சாரி இருந்தாங்க 8, அடுத்தது 16ங்கிற 4 நாங்க 16க்கு 6, பேலன்ஸ் 1, அந்த 1 இங்கே வந்துடும். 4 2 8, 1 நாள் 4. ஓகேவா. ஸோ இந்த வேல்யூ வரும். ஆல்ரெடி இங்கே 2 டிஜிட் இருக்கா, நீங்கள் 12% கண்டுபிடிக்கிறதுக்கு டிவைடில் 100 தானே வரும். அப்போ 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சுருங்க. இதுதான் அப்போ 481.6896 தான் அந்த 4 மாதத்துக்கு மட்டும் கிடச்ச வட்டி. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, மொத்தத்துக்கு வட்டி தானே கேட்டிருக்காங்க. அப்போ 2 வருஷத்துக்கான வட்டியையும் இந்த 4 மாதத்துக்கான வட்டியும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். 2 4 4 2 புள்ளி, ஏன்னா டெசிமலில் தான் வரும். ஓகேவா. 2 4. அடுத்து இங்கே என்ன 480.6896. இப்போ நீங்கள் பாயிண்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே 6 9 அப்படியே தான் வரும். இங்கே 4 8 12க்கு 2, பேலன்ஸ் 1. இங்கே என்ன வரும், 8 1 9ன்னு வரும். பாயிண்ட் இங்கே 3, 12க்கு 2, பேலன்ஸ் 1, இங்கே 9, இந்த 2. அப்போது 2 9 2 3.9. இதை நீங்கள் ரவுண்ட் அப் பண்ணிங்கன்னா 2 9 2 4ன்னு வருமா. இந்த 2 9 2 4 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். 2 9 2 4 ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா. ஸோ கலப்பு பின்னத்தில் வருது அப்படின்னாலும் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாங்கிறது ஆல்ரெடி நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நல்லா தெளிவாக பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் யார் என்ன டவுட் கேட்டாலும் தாராளமாக நீங்கள் நம்மளோட வீடியோவில் கிளியராக இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதே போல் நீங்கள் கேட்டாலுமே நான் கண்டிப்பாக சால்வ் பண்ணி தருவேன். ஓகேங்களா. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.